அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இட்லி மிளகா பொடி நேயர் விருப்பம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால் இன்னைக்கு வீடியோ போடலான்ட்டு. ஓகே, இதுக்கு தேவையான பொருள் இது உளுந்து, நம்ம தோசைக்கு போடுவோம்ல அந்த உளுந்து, உருட்டு உளுந்து 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், எள்ளு 100 கிராம், பூண்டு தொலி உரிக்காமல் இந்த நம்ம கை 5 விரல் வச்சு பிடிச்சா இப்படி வரும் அவ்வளவு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். நான் பெருங்காயம் ஆல்ரெடி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெருங்காயம் நீங்கள் தூள் இருந்தால் கூட தூள் போட்டுக்கலாம். ஒரு குத்து வச்சுருக்கேன் மிளகா. அது 100 கிராம் இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் கூட்டிக்கங்க. ஏன்னா இப்போ நிறைய காரம் சேர்த்தா அப்புறம் எடுக்க முடியாது. இட்லி சுட சுட அவிச்சு அப்படி எடுத்து அப்படி மிளகா அப்படி போட்டு அப்படி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சக்க போடாக இருக்கும். மழை டயத்தில் கரண்ட் இருக்காது, கரண்ட் இல்லாத டைம் உங்களுக்கு ரெடிமேடாக நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு இந்த மிளகா அப்படி கெட்டு போகாது. இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கணும். நான் செய்முறை விளக்கம் காட்டுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வறுக்க போகிறேன். 1 by 1 காட்டுறேன். இது கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் வறுபட லேட்டாகும், அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டேன். கடைசி எள்ளு போடணும். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது சமையலில். ஓகே, நான் வறுத்துட்டு காட்டுறேன். அந்த வாயில் போட்டால் அப்படி கடுக்குன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லா வறுத்துருக்குன்ட்டு இது. ஏன்னா கடலைப்பருப்புக்கெலாம் சீக்கிரமே வண்டு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வறுத்து பண்ணால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். 6 மாதம் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு வறுத்துட்டேன். இப்போ உளுந்து வறுக்க போகிறேன். கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறேன். கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் 3ஐயும் சேர்த்து வறுக்க போகிறேன். இப்போ எள்ளு வறுக்க போகிறேன். A few minutes later. மிளகா அப்படி அரைச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாட்டிலில் கொட்டி வச்சுட்டேன். இப்போ டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன பாட்டிலில் கொட்ட போகிறேன். அதை தான் உங்கள்கிட்ட இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.